அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கவிக்கோயில் யூடியூப் சேனல். டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கான முக்கியமான கேள்விகளை இந்த சீரியஸில் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு இயல் 5லேருந்து மனங்கவரும் மாமல்லபுரம் மற்றும் கண்மணியை கண்ணுரங்கு ஆகிய பகுதியிலேருந்து முக்கியமான கேள்விகளை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, மற்போரில் சிறந்தவன் யார்? மற்போரில் சிறந்தவன் யார்? சரியான விடை நரசிம்மவர்மன். இரண்டாவது கேள்வி, மாமல்லன் என்ற பட்டப்பெயர் யாருக்கு உண்டு? மாமல்லன் என்ற பட்டப்பெயர் யாருக்கு உண்டு? சரியான விடை நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன். அடுத்த கேள்வி, பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் எது? பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் எது? பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை மாமல்லபுரம். அடுத்த கேள்வி, முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? சரியான விடை 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். முதலாம் நரசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நரசிம்மவர்மனின் தந்தை பெயர் என்ன? சரியான விடை முதலாம் மகேந்திரவர்மன். சிற்பக்கலையின் உச்சம் எது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிற்பக்கலையின் உச்சம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, அர்ஜுனன் தபசு. அர்ஜுனன் தபசு. 7ஆம் கேள்வி, அர்ஜுனன் தபசு வேறு பெயர் என்ன? அர்ஜுனன் தபசுவின் வேறு பெயர் என்ன? சரியான விடை பகிரதன் தவம். ஆப்ஷன் ஏ, பகிரதன் தவம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் எது? தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் எது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ, மாமல்லபுரம். ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் எது? ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் எது? மாமல்லபுரம். ஆப்ஷன் டி, மாமல்லபுரம். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஆப்ஷன் டி, 4. சிற்பக்கலை 4 வகைப்படும். உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் எது? உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் எது? மறைந்த. ஆப்ஷன் ஏ, மறைந்த. உதித்த, மறைந்த. முத்தேன் என்பதில் பொருந்தாதது எது? முத்தேன் என்பதில் பொருந்தாதது எது? வண்டுத்தேன். சரியான விடை ஆப்ஷன் சி, வண்டுத்தேன். அடுத்த கேள்வி, முக்கணி என்பது எவை? என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா மா, பலா, வாழை மற்றும் அனைத்தும் சரி. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. முத்தமிழ் என்பது என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இயல், இசை, நாடகம் மற்றும் அனைத்தும் சரி. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. முத்தமிழ் என்பது இயல், இசை மற்றும் நாடகமாகும். அடுத்த கேள்வி, தாலாட்டு என்பது டேஷ் இலக்கியங்களில் ஒன்று.
தாலாட்டு என்பது டேஷ் இலக்கியங்களில் ஒன்று. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாய்மொழி. தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. அடுத்த கேள்வி, தாள் என்பதன் பொருள் என்ன? சின்ன சுழியில் தாள் என்பதன் பொருள் என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா நாக்கு. ஆப்ஷன் பி நாக்கு. அடுத்த கேள்வி, தாலாட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தாலாட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தாள் பிளஸ் ஆட்டு. சின்ன சுழியில் தாள் பிளஸ் ஆட்டு. அடுத்த கேள்வி, பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? சரியான விடை பாட்டு பிளஸ் இசைத்து. பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டு பிளஸ் இசைத்து. அடுத்த கேள்வி, கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? சரியான விடை கண் பிளஸ் உறங்கு. கண் பிளஸ் உறங்கு. அடுத்த கேள்வி, வாழை பிளஸ் இலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? வாழை பிளஸ் இலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? சரியான விடை வாழை இலை. சரியான விடை வாழை இலை. அடுத்த கேள்வி, கை பிளஸ் அமர்த்தி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? கை பிளஸ் அமர்த்தி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? சரியான விடை பார்த்தீங்கன்னா கையமர்த்தி. கை பிளஸ் அமர்த்தியை சேர்த்து எழுதுனா கிடைக்கும் சொல் கையமர்த்தி. அடுத்த கேள்வி, உதித்த என்று சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? உதித்த என்று சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மறைந்த. உதித்த மறைந்த. நன்றி, வணக்கம். இது உங்கள் கவிக்கோள் யூடியூப் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இதற்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.